சென்னை பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை பகுதியில் புதிய வாகனங்களுக்கு பாடி கட்டும் கம்பெனியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கி கேட்கலாம். சதீஷ்குமார் வணக்கம். தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டதா? சேத விவரங்கள் என்ன? பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான புதிய வாகனங்களுக்கு பாடி கட்டும் கம்பெனியானது செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் நேற்று முன்தினம் புதிதாக வாங்கப்பட்ட 4 கனரக வாகனங்கள் பாடி கட்டும் பணிக்காக இங்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. பணியில் தொடர்ந்து ஊழியர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று திடீரென அந்த வாகனத்தில் பாடி கட்டி கொண்டிருந்த போது அந்த வாகனத்திலிருந்து திடீரென மின்கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கிருந்த ஊழியர்கள் அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அதையும் மீறி அந்த தீயானது அந்த வாகனத்தை முழுவதுமாக எரிந்து கொண்டிருந்த நிலையில் மலமளவென அடுத்தடுத்த வாகனங்களுக்கும் பரவியது. இதையடுத்து அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் அதனை அணைக்க முடியாமல் அங்கிருந்து அலறி அடித்து வெளியே ஓட்டம் எடுத்தனர். மேலும் மற்ற வாகனங்கள் தீ பரவாமல் இருப்பதற்காக உள்ளே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்ற புதிய வாகனங்களையும் அப்புறப்படுத்தினர். இருப்பினும் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 4 புதிய வாகனங்கள் தற்போது தீயில் இருந்து நாசமானது. இது குறித்து தீயணைப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லி, ஆவடி, அம்பத்தூர் ஆகிய பகுதிகளில் இருந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்து தற்போது கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தற்போது பாடி கட்டுவதற்காக புதிதாக வாங்கப்பட்ட 4 புதிய வாகனங்கள் முற்றிலும் தீயில் இருந்து நாசமானது மட்டுமல்லாமல் கம்பெனியில் பாடி கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருட்கள், இரும்பு மற்றும் மிஷின் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தீயில் இருந்து நாசமாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து நசரத்பேட்டை போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தீ விபத்திற்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை செய்து வருகின்றனர். பொங்கல் தினத்தில் விடுமுறை விடாமல் தற்போது இந்த பகுதியில் தொடர்ந்து பணி நடைபெற்றதாலும் மேலும் புதிய வாகனத்தில் எவ்வாறு மின்கசிவு ஏற்படும் என பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி தற்போது தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதிதாக வாங்கப்பட்ட வாகனங்கள் பாடி கட்டுவதற்காக கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட நிலையில் 4 வாகனங்கள் முற்றிலும் தீயில் இருந்து நாசமானது இந்த பகுதியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி சதீஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.